Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். கல்யாணத்துக்குலாம் போனோம்னா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வைப்பாங்க சைடுல, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே போல டேஸ்டா நம்ம வீட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். சில சமயம் கிடைக்காம போகும், கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும். ஆனா அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி சூப்பரா செய்யறது அந்த மெத்தட்ல அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நான் இங்க பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா காஞ்சி பட்டாணி கூட முதல் நாள் நைட்டே தண்ணியில ஊற வச்சு நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சைஸ் இருக்கிற 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. இப்போ தோல் சீவி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணிய உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்தாச்சுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இந்த குக்கர்லயே சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 விசில் அடிச்சு எடுத்துக்கலாம். 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு 2-3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதுல எல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன்ல ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாங்க. பட்டை ஒரு 2 பீஸ் நல்லா தூளா உடைச்சி சேர்த்துருக்கேன். பட்டை சேர்த்தாச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். நீங்க சின்ன சைஸா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க. இந்த சமயத்துல பூண்டு ஒரு 6 பல்லு இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து வதங்கட்டும். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டுங்க. இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி பவுடருங்க, மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து ஒன்னா வதங்கி வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். மசாலா இப்ப நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்துல நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு நல்லா சேர்ந்து வரணுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரா ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். இதே போல வெண்டைக்காயை வச்சு ஒரு பிண்டி மசாலா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடுல இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.